கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, பரம குயவனாய் நம்மை வளைந்து உருவாக்குற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். தேவனுடைய கரம் நம்மை உருவாக்குகிற கரமாய் இருக்கிறது. எதிரிடையே வருகிற சூழ்நிலைகள், மனிதர்களின் வார்த்தைகளின் நிமித்தம் போராட்டங்கள், சத்ருவின் வல்லமைகள் நம்மை தினமும் உடைக்கும் போது தேவகரம் நம்மை உருவாக்குகிறது. உடைக்கப்படும் போது நாம் துக்கப்படுகிறோம். தேவகரம் நம்மை உருவாக்கி நிறுத்தும் போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது என்பது நிச்சயம். அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கன் சொல்கிறான் 18:6, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 18:1-10 வரைக்குள்ள வசனங்களை பார்ப்போமானால், குயவன் ஒரு மண்பாண்டத்தை வளையும் போது, குயவன் கையில் அது கெட்டு போன போது, குயவன் அதை தூக்கி எறிந்து விடாதபடி அது வேறு பாண்டமாக திரித்து சரியாக வளைகிறான். எரேமியா 18:6 சொல்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த குயவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் உடைத்து நம்மை உருவாக்குகிறவர். உடைந்த பாத்திரங்களான நம்மை மறுபடியும் உருவாக்கப்படுகிறதாய் பார்க்கிறோம். தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் உடைக்கப்பட்டார்கள். தாவீது இளம் வயது வரை தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தான். தேவனை மேய்ப்பனாக கொண்டிருந்தவன். ஆனால் அரண்மனை கிடைத்தவுடன் உடைய தொடங்கினான். உடைந்த தாவீதை தேவன் உருவாக்கினார். 2 சாமுவேல் 11 தாவீது அரண்மனையின் உடைந்தான். அவன் எங்கு உருவாக்கப்பட்டான் என்றால், சங்கீதம் 51 பார்க்கும்போது அது ஒரு ஜெப சங்கீதம். 1வது வசனமே, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று தொடங்குகிறது. நொறுங்கி உடைந்த பாத்திரமான தாவீது உருவாக்கப்படுகிற இடம் ஜெபபீட தண்டையிலே உருவாக்கப்படுகிறான். உடைவதற்கு பல காரணம் இருக்கலாம். உருவாக்கப்படுவதே தேவ சமூகத்தில் தான். உடைந்த அந்நாள் உருவாக்கப்பட்ட இடம் தேவ சமூகத்தில் தான். சகோதரின் வார்த்தை அவர் உள்ளத்தை உடைத்தது. ஆனால் தேவ சமூகம் அவளை உருவாக்கியது. அதனால்தான் 1 சாமுவேல் 1:18 சொல்கிறார், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்றும் 1 சாமுவேல் 2:1 அவள் இருதயம் களிகூர்ந்து மகிழ்ந்தது. அவருடைய துக்கத்தை தேவ சமூகம் மாற்றினது. அந்நாள் ஜெபபீட தண்டையிலே உருவாக்கப்பட்டாள். இன்றைக்கும் அநேகர் உடைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். உருவாக்க உங்களுக்கு ஒரு ஜெபபீடம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, அதே போலதான் தாவீது தவறு செய்தபடியால் ஜெபபீட தண்டை வந்து தன் வீழ்ச்சியின் தன் இருதயத்தை திறக்கிறான். சங்கீதம் 51 பாவ மன்னிப்பின் ஜெபமாக ஏறெடுத்து தேவ சமூகத்தில் தன்னை உடைத்து கதறுகிறான். 3 காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறார். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தாரும் என்று 3 காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி ஜெபிக்கிறான். தேவனுடைய சமூகம் முக்கியம், பரிசுத்த ஆவியானவர் முக்கியம், இரட்சணியத்தின் சந்தோஷம் முக்கியம். இதற்காக ஜெபிக்கிறார். உற்சாகமான ஆவி தங்கும்படி செய்யும் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து உருவாக்கப்படுகிறார். தவறு செய்தது நிமித்தம் உணர்த்தப்பட்டு நெருக்கப்படுகிறான். நம்மை சீர்தூக்கி பார்த்து சரிப்படுத்துகிற இடம் ஜெபபீடம். அதன் அண்டை வந்து தன்னை அர்ப்பணித்தபடியால் தாவீது உருவாக்கப்பட்டார். நீங்களும் ஜெபபீட தண்டை வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தேவாதி தேவன் உங்களை நேர்த்தியாய் உருவாக்குவார். பிரியமானவர்களே, ஏதேனுக்குள்ள இருந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையை சாத்தான் உடைத்து விட்டான் என்றால், நாமும் ஜெபபீடத்துக்கு முன்பாக நம்மை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும் போதுதான் உடைக்கப்படாமல் உருவாக்கப்படுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். சபைக்கு வருவதால் நாம் உடைக்கப்பட மாட்டோம் என்பதல்ல. 18 வருஷம் ஜெபாலயத்துக்குள் இருந்த சகோதரியை பிசாசு கட்டி வைத்திருந்தான். எனவே ஜெபாலயத்துக்குள் இருந்தாலும் நம்மை உடைக்கும்படி சத்துரு ஆயத்தமாக இருக்கிறான். என அன்பானவர்களே, நாம் எங்கே இருந்தாலும் உடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
உடையாதபடி நம்மை நாம் காத்து கொண்டால் நாம் பாக்கியவன்களாயிருப்போம். எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட 4 வாலிபர்கள் உடையாமல் காக்கப்பட காரணம், அவர்கள் ஜெபபீடம் நன்றாக கட்டப்பட்டிருந்தது. எருசலேமில் இருந்து அநேக வாலிபர் கொண்டு வரப்பட்டாலும் இந்த 4 வாலிபர்களையும் தேவன் சிறப்பித்து காண்பித்த காரணம், இவர்கள் ஜெபபீட தண்டையிலே நெருக்கமாய் சென்றதால் சத்துரு இவர்களை உடைக்க முடியவில்லை. என கண்பான தேவ ஜனமே, உடைக்கப்பட்ட உங்களை உருவாக்கும் கரம் தேவனாகிய கர்த்தர் கரம். உத்தம இருதயத்தோடு ஜெபபீட தண்டையிலே நெருங்கும் போது தேவனின் கரம் உங்களை நன்மையாக உருவாக்கும். பரம குயவனின் கையில் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது கெட்டுப்போன பாத்திரமான உங்களை தேவாதி தேவன் புதிய பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய் உங்களை வளைவார். உடைந்த பாத்திரமாய் மறுபடியும் தேவாதி தேவனின் சமூகத்தண்டை வந்து நறுங்குண்ட ஆவியோடு ஜெபபீடத்தில் வந்து பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்மை தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நம்மை உருவாக்கி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 51:17 சொல்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உடைந்த பாத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அப்படியே இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நறுங்குண்ட ஆவியோடு அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் உருவாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்திலும் 5வது நாள் காலை வேளையிலே உடைய சமூகத்தண்டை வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் நோக்கமாயிருப்பதாக. உன்னத தேவனின் ஆளுகையும் ஜெயமும் நாங்கள் விடுதலையோடும் ஜெயத்தோடும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, வல்ல தகப்பனே, இந்த நாட்களிலும் அநேக உள்ளங்கள் நொறுக்கப்பட்டு நொறுங்கி கிடக்கிற பாத்திரங்களை புதிய சிருஷ்டியாய் வளைய உம்மால் கூடுமே. உம்முடைய சமூகத்தட்டை நறுங்குண்ட ஆவியோடு வருகிறவர்களை நீ புறம்பே தள்ளாதபடி அவர்களை நிலைநிறுத்தி தூக்கி விடுகிற கர்த்தராயிருக்கிறீர். உமக்கு உகந்த பாத்திரமாய் வளைகிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே நொறுங்கி கிடக்கிற தங்களுடைய பாத்திரங்களை புதுப்பித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டுவீராக. உன்னை உருவாக்கும் தேவன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். கர்த்தாவே, புது சிருஷ்டியாய் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உருவாக்கி உமக்கு உகந்த பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படத்தக்கதாய் யாரெல்லாம் இந்த நாட்களிலே நோக்கி பார்க்கிறீர்களோ அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஜெயமெடுக்க கிருபை செய்யுங்க. எல்லா மகிமைங்க நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். மேன்மேன் வாக்குத்தத்தங்களை உடைய கரத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.